வணக்கம் மக்களே, என் பேர் ராஜ். நீங்கள் பார்க்குறது எம்கியூ தமிழ் டெக் சேனல். வெல், இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா ஒரு செம்மையான ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வெல், புதுசாக வந்து ஒரு மாதம் தான் ஆகுது இந்த பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ யாராச்சும் ஒன்றும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்களும் வாங்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை. ஸோ என்ன ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் சொல்கிறேன். என்ன ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Vivo X60 Pro. ஸோ இந்த Vivo X60 Pro பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ இது வெறும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ, என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் தான். ரிவ்யூ வீடியோ அடுத்தது வரும், அதுவும் பாருங்கள். வெல், இப்போ இதான் முதல் என் சேனலுக்கு வரீங்கன்னா நீங்கள் பண்ணுறதுலாம் ஒன்று தாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ன சொல்ல பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டெக் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனலில். டிவைஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் இந்த Vivo X60 Proவோட பாக்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாக்ஸில் என்ன எழுதிருக்கு எல்லாத்தையும் பார்த்துடலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கே செம்ம ஆவலாக இருக்குது உள்ளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. பார்ப்போம். அண்ட் தென் என்னோடய இம்ப்ரெஷன்ஸ் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த Vivo X60 Pro பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதோட அந்த டச் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு. லைக் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி குட். விவோ கிட்டேருந்து வருது இந்த மாதிரி ஒரு டிசைன். மேலே பார்த்தீங்கன்னா X60 Proன்னு அழகாக போல்டாக எழுதியிருக்காங்க. ஏன்னா ஸோ co-engineered with Zeissன்னு போட்டிருக்கு. ஸோ Zeiss யார் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேமரா லென்ஸ் மேனுஃபேக்சரர். ஸோ பேசிக்கலி அவங்க கேமரா லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உண்மையிலே. ஸோ அவங்க வந்து சொந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா கூட வச்சுருக்காங்க அவங்க பிராண்ட்லேயே. அண்ட் அது ரொம்ப விலையான ஒரு கேமரா. ஸோ அதை பற்றி நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். Zeissன்னு Carl Zeissன்னு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இந்த கம்பெனி பற்றி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் Vivo வந்து Zeiss கூட கொலபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் பின்னாடி பக்கம் பார்த்தோன்னா இந்த Vivo ஸ்டிக்கர் இருக்குது. அண்ட் ஸோ இதில் மாடல் நம்பருக்கு கலர். ஸோ கலர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மிட் நைட் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ பேசிக்கலி இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். மற்றபடி வேறு இங்கே ஒன்றுமே இல்லை. வெல், கலர் வைஸ் வந்து 2 கலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷிம்மர் ப்ளூ, இன்னொன்று மிட் நைட் பிளாக். ஸோ மிட் நைட் பிளாக் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஷிம்மர் ப்ளூ யாராச்சும் பார்க்கலன்னா இதை பாருங்களேன், இதுதான் ஷிம்மர் ப்ளூ. ஸோ வாங்க திறந்து பார்த்துடலாம். திறந்தோன்னு பார்த்தோன்னா Vivo X60 Pro முன்னைக்கே இருக்குது இங்கே நம்மக்கிட்ட. நீங்கள் பார்க்கலாம் இங்கே Vivo X60 Pro இங்கே இருக்குது. அண்ட் இங்கே நினைக்கிறேன் கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் 2.0ன்னு எழுதியிருக்காங்க. உள்ளுக்கு என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து Vivo ஃப்ளாஷ் சார்ஜ் 2.0 கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஸ்பெக் ஷீட் படி இது வந்து 33 வாட் சார்ஜர் பிரேக் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இது மலேசியா அடாப்டர். ஸோ 3 பின் இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் நிறைய என்னோடய Vivo அன்பாக்சிங் ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் Vivoவோட ஃப்ளாஷ் சார்ஜ் 2.0 என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு. ஸோ அதை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Vivoவோட இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ earphone and also for the first time 3.5mm audio jack ஓட அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா 3.5mm audio jack இல்லாத காரணத்துக்காக இவங்களும் ஐஃபோன் மாதிரியே, நீங்கள் ஐஃபோன் ஏதாச்சும் பார்க்கணுன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து இந்த லைட்னிங் பாட் டு 3.5mm அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது USB-C to 3.5mm audio jack அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் விவோவோட கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த கேசிங் வந்து பார்க்க சிம்பிளாக இருக்குது. ஐ திங்க் ப்ரீவியஸ் கேசிங்கோட இது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஷுட் பி ஈஸி டு பி ரிமூவ்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ஒருத்தர் வச்சிடலாம். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் சிம் இஜெக்டட் டூல் கிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கைட்லைன் ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USB-C கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காகவே. அண்ட் ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா இங்கே என்கிட்ட Vivo X60 Pro இருக்குது. ஸோ என்னோடய கலர் பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிளாக். ஸோ பிளாஸ்டிக்கை எடுத்துருவோம். மிட் நைட் பிளாக் உண்மையிலே செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹானஸ்டாக சொல்லணும்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை விவோவோட குவாலிட்டி இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகும்னு. இட்ஸ் ஆஸ் யூஷுவல் நல்லா இருக்குது. ஸோ மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லணுன்னா ஆல்மோஸ்ட் Vivo X50 சீரீஸ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்பேக்ஸ்லாம் வேறு மாதிரி தான் இருக்கும். பட் டிசைன் வைஸ் பார்க்குறப்ப
ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் Vivo X50 Pro பார்க்குற மாதிரி இருக்குது. பிகாஸ் யாராச்சும் இன்னும் என்னோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலன்னா, ரிவ்யூ வீடியோ பார்க்கலன்னா, ஐகார்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிவ்யூ வீடியோ என்ன அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து செட்டின் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப படியாது, பட்டாலும் ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணிங்கன்னா வெளியேறும். ஸோ இட்ஸ் குட், ரியலி குட். பார்க்க உண்மையிலே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருக்குது. அண்ட் இதில் விவோன்னு எழுதியிருக்காங்க. லுக்ஸ் நைஸ், ரியலி நைஸ், சிம்பிள். அண்ட் பின்னாடி கேமரா பற்றி நம்ம பேசியே ஆகணும், கண்டிப்பாக பிறகு பேசுவோம். ஸோ டிஸ்பிளேயும் உண்மையில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபின்னு எழுதியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ கண்டிப்பாக 5G என்கிற மேலே தான் இருக்குது. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது, நேனோ சிம் கார்டு. அண்ட் தென் USB-C போர்ட் இருக்குது, அண்ட் ஸோ ஸ்பீக்கர் கிரில் இருக்குங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் அண்ட் ஸோ வால்யூம் ராக்கர் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைட்டில் எதுவுமே இல்லை. ஸோ ரீச்சபிலிட்டி வைஸ் உண்மையிலே எனக்கு இட்ஸ் சிம்பிள் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸ்டில் ஓகே தான். பவர் ஆன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ பின்னாடி லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் நான் சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்னு இதில். அண்ட் யா, ஜெய்ஸ்னு அழகாக எழுதியிருக்காங்க இங்கே. லுக்ஸ் நைஸ், ரியலி நைஸ். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். கண்டிப்பாக தெரியும் நீங்களாம் ஆவலாக இருப்பீங்க ஸ்பெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு. ஸோ வாங்க ஸ்பெக்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விவோட ஸ்பெக்ஸ் பற்றி சொல்லணும்னா இதோட டிஸ்பிளே. ஸோ இதோட ஃப்ரண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.56 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விவோ கிட்டேருந்து 120 Hz ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது வித் 240 Hz சாம்பிள் ரேட். ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக என் ரிவ்யூ வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் டீட்டெயிலாக அதை பற்றி. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எல்லாமே வந்து இன்பில்ட்டில் இருக்குது. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா போதும், உடனே அன்லாக் பண்ணிடும் ஃபோனை. ஸோ அதை பற்றி சொல்லணும்னா எதுவுமே இல்லை. ஸோ அண்ட் தென் முக்கியமான விஷயம் கேமரா. ஸோ கேமரா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. அண்ட் நான் பாக்ஸில் எழுதுகிற மாதிரி தான் ஜெய்ஸ் கூட கோஇன்ஜினியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜெய்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து 48 மெகாபிக்சல் வைட் கேமரா வித் f1.48 அப்பேச்சரில் இருக்குது. அண்ட் தென் 13 மெகாபிக்சல் சூப்பர் வைட் ஆங்கிள் கேமரா வித் 120 degrees ஃபீல் வித் f2.5 அப்பேச்சரில் இருக்குது. அண்ட் ஆல்சோ 13 மெகாபிக்சல் போர்ட்ரேட் கேமரா வித் f2.2 அப்பேச்சரில் இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா நம்ம சொல்லி ஆகணும். ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது வித் f2.45 அப்பேச்சர். ஸோ இதில் கேமரா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் எக்ஸைட்டட் டு ட்ரை, செம்ம எக்ஸைட்டட் இருக்குது ட்ரை பண்ணுறதுக்கு. பவர் அப் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த Vivo X60 Proவில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து உங்களுக்கு வந்து Snapdragon 870 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. வெல், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 888 5G ப்ராசஸர் கொடுப்பாங்கன்னு ஸ்னாப்ட்ராகனோட. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 870, ஸோ விச் இஸ் ஸ்டில் ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஸ்டில் குட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரேம் முக்கியமாக நான் சொல்லி ஆகணும். வெல், ஃபன் ஃபேக்ட், இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக விவோ வந்து எக்ஸ்டெண்டட் ரேம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் குட். ஸோ எக்ஸ்டெண்டட் ரேம் டெக்னாலஜி தான் என்னது? ஸோ பேசிக்கலி எக்ஸ்டெண்டட் ரேம் டெக்னாலஜி எப்படி பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ரேம் மாதிரி நம்ம பிசியில் வந்து வர்ச்சுவல் ரேம் செய்கிறோம்ல நம்ம வர்ச்சுவல் மிஷின்ஸ் மூலிமா. ஸோ அதே டெக்னாலஜி இப்போ வந்து இதில் செஞ்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலி எப்படி வேலை செய்யணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த Vivo X60 Proவோட ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 12 GB ரேமில் நீங்கள் அடிஷ்னல் 3 GB ரேம் இதில் இருக்குது உங்களுக்கு. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இதோட 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் UFS 3.1 சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிலேருந்து உங்களுக்கு 3 GB எடுத்துகிட்டு வர்ச்சுவலாக உங்களுக்கு அடிஷ்னல் 3 GB க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த 12 GB ப்ளஸ் 3 GB உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு வந்து 15 GB ரேம் இருக்குது இந்த Vivo X60 Proவில். பட் இந்த 3 GB எப்படின்னா வந்து வர்ச்சுவலாக இருக்கிறதுனால மெயினாக கேஷ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய ஆப்ஸ் பார்க்குறீங்க இந்த Vivo X60 Proவில். பார்க்குறப்ப உங்கள் ஆப்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து சிமல்டேனியஸ்லி ஓப்பனில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப நார்மலி பார்த்தீங்கன்னா ஃபோன் என்ன ஆகும்னா லேக் ஆகும், நாளுக்காக. பட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. பிகாஸ் இந்த 3 GB ரேம் இருக்குல்ல, இந்த கேஷ்க்கு மெயினாக யூஸ் பண்ணிக்கோ. ஸோ உங்கள் ஃபோன் டோட்டலி 100% லேக் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அது வந்து விவோ சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அடிஷ்னல் ரேம் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், ஃபோன் ப்ரைஸை.
ஸோ அதனால் இந்த இதில் நீங்கள் அடிஷ்னல் காஸ்ட்லாம் எதுவுமே கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து 12GB + 3GB ரேம் இருக்குது. ஸோ டோட்டலாக 15GB ரேம் இருக்குது. அண்ட் தென் பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4200 mAh பேட்டரி இருக்குது. ஸோ 4200 இட்ஸ் குவைட் பிக் ஃபார் அ ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக. ஸோ ஆல் டே லாஸ்ட் பண்ணோம் கண்டிப்பாக ஃபார் ஷுர். அண்ட் இதில் உங்களுக்கு வர 33 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் 2.0 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. விவோ டெக்னாலஜி சார்ஜிங் பிரிக். ஸோ சார்ஜிங் வைஸ் வேறு லெவலில் இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடி, ஸோ சொல்லணும் அவசியம் இல்லை. பட் கண்டிப்பாக ரிவ்யூவில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறது. ஃபைனலி ப்ரைஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இது Vivo X60 Pro பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாடல் தான். 12GB 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. ஸோ அதனால் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3299 ringgit only. ஸோ ஃப்ளாக்ஷிப்க்கு இந்த ப்ரைஸ் இட்ஸ் குவைட் ஒர்த். அண்ட் ஸோ இந்த கேமரா லென்ஸ்க்காக இட்ஸ் குவைட் ஒர்த் நினைக்கிறேன். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்களும் வாங்கலாம் விவோ ஆஃபிஷியல் ஃப்ளாக்ஷிப் ஸ்டால். ஸோ கைஸ் அதான் அதோட ஸ்பெக்ஸ். ஸோ ஐ கெஸ் இப்போ நம்ம செட்டப் முடிய போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Vivo X60 Pro ஃபுல்லி செட்டப் பண்ணியாச்சு. நம்ம கேமரா ட்ரை அப்படி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இந்த Vivo X60 Pro பாக்ஸை ஸ்னாப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இட்ஸ் ரியலி குட், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ஸ் இது வந்து co-engineered with Zeissனால இந்த போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா Zeissோட பயோட்டா இருக்குது. ஸோ இந்த Zeiss பயோட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு இஃபெக்ட். ஸோ எப்படின்னா பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆக்கி லைக் ஒரு ஸ்பைரல் மாதிரி இஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் இந்த சாம்பிள் பிக்சர் Zeissல எடுத்தது, Zeiss லென்ஸில் எடுத்தது. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா உண்மையிலே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, உண்மையிலே நல்லாயிருக்கு செல்ஃபி குவாலிட்டி. ஆஸ் யூஷுவல் அது பியூட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் ஃபேஸில் ஏதாச்சும் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். வாவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயோட்டா எஃபெக்ட் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். Zeissோட பயோட்டா எஃபெக்ட் உண்மையிலே சொல்லணும்னா ரியலி குட். அஃப்கோர்ஸ் அதோட ஏஐ ஸ்டில் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நிறைய இருக்குது. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஷாட் இது உண்மையிலே நல்லாயிருக்கு. ரியலி நைஸ். நீங்கள் பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம், இல்லைன்னா இங்கே கூட பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஃபோட்டோவை ஐ திங்க் உண்மையிலே நல்லாயிருக்கு. சீரியஸ்லி எல்லாமே நல்லாயிருக்கு. நான் இது ரிவ்யூவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். என்னோட இந்த ஃபோன் பாய்ச்சிட்டு கண்டிப்பாக ஒரு 2 weeks பாய்ச்சிட்டு தென் நான் இன்னும் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ கெஸ் அவ்வளோதான் இந்த Vivo X60 Pro அன்பாக்சிங் வீடியோ. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதுலாம் ஒன்று தாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டெக் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனலில். ஸோ இதை நான் கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த டெக் வீடியோஸை சந்திக்கிறேன். பை கைஸ்.